ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் பாலஸ்தீன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரஷ்யாவும் உக்ரைன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, எவ்வளவு ஊர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்தியால சேஃபா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப பங்களாதேஷ் இந்தியா கூட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சரிப்பா, இவங்க எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்றதுக்கு அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப அமெரிக்காலே ஒரு பக்கம் காட்டுத்தீ மலமளன்னு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குளிர்ல மக்கள் உறைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கால எப்படி காட்டுத்தீ வந்துச்சு, இந்த காட்டுத்தீனால அமெரிக்காவுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், மோட்டிவாகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கான்னு சொன்னாவே நம்ம எல்லாத்துக்குமே லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஊர் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துருப்போம். நல்ல ஒரு ரிச்சான ஊர் அது. அமெரிக்காலே பாத்தீங்கன்னா ரிச்சான ஊர்ல ஒரு 10வது இடத்துல இருக்குது. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பணக்காரங்களா இருக்கட்டும், மில்லியனர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அங்கதான் நிறைய பேர் தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸோட கிளைமேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ஊர் மாதிரிலாம் மழை அதிகமா பெய்யாதுங்க. அங்க வந்து மழை ரொம்ப கம்மியா தான் பெய்யும். ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு டெசர்ட் அளவுக்கு ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய ஊர்னு வச்சுக்கோங்களேன். அடிச்சா ஒட்டுக்கா வெயில் அடிக்கும், இல்லைன்னா அடிச்சா ஒட்டுக்கா குளிர் அடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஊரு. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பசிபிக் பாலிசைட் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது அப்படியே பரவி மலமளன்னு பிடிச்சி கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும், நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் 15,000 ஏக்கர் எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கு. ஆனா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா இந்த காட்டுத்தீ அதிகமாயிட்டே தான் இருக்கு. அடுத்தடுத்து வர நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த காட்டுத்தீ அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. எப்படி இந்த இடத்துல காட்டுத்தீ பிடிச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் பெய்ய வேண்டிய மழை அங்க சரியா பெய்யல. ரொம்பவுமே காடெல்லாம் காஞ்சி போயிருச்சு. நல்லா காஞ்சி இருக்கனால அந்த பக்கம் ஏதாவது ஒரு ஸ்பார்க் ஆயிருக்கலாம், இல்லையா ஒரு மின்னல் அடிச்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ரீசன், ஒரு மேன்மேட் ரீசனா இருக்கலாம், இல்ல ஒரு இயற்கையான விஷயத்தினால நெருப்பு பிடிச்சிருக்கலாம். எப்படியும் நெருப்பு பிடிச்சிருச்சு. ஆனா இந்த மழை பெய்யாதனால அந்த காடே பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கு. அப்படிங்கிறப்ப ட்ரையா இருக்கிற ஏரியால ஈஸியாவே நெருப்பு பிடிச்சிக்கும். ஸோ அதனாலதான் இப்ப நெருப்பு மலமளன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி பிடிச்ச நெருப்பு அங்க வந்து காத்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கால. அந்த காத்தோட ஃபாஸ்ட்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டக்கு டக்குன்னு பரவிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு சும்மாவே தெரியும், காத்தடிச்சதுன்னா நெருப்பு ஒரு இடத்துல எரியாது, அப்படியே அந்த பக்கம் அப்படியே மாறி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது. அதே தான் இப்ப அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நெருப்புல இருந்து காப்பாத்துறதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஃபயர் சர்வீஸ் மேனும் பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு மேல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அப்பயும் முடியல. கிட்டத்தட்ட 1000 வீடுக்கு மேல அமெரிக்கால இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து சாம்பலா இருக்கு. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட இருப்பிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா உயிருக்கு பயந்து இப்ப வண்டியில போயிட்டு இருக்காங்க, கார்ல போயிட்டு இருக்காங்க. டிராபிக் ஆயிடுச்சு. நெருப்பு இந்த பக்கம் 2 பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ரோட்ல. அவங்களால உள்ளே நிக்க முடியல. அதனால உயிருக்கு பயந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கார் அப்படியே ரோட்லயே விட்டு எல்லாம் இறங்கி ஓடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்களும் அதே மாதிரி தப்பிக்க முடியாம கார்ல விட்டு அப்படியே ஓடி போயிருக்காங்க. ஸோ இந்த கார்ல அப்படியே விட்டு போயிட்டாங்களா, இது அப்படியே ரோடு அடைச்சிட்டு நிக்குதா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் எல்லாம் வரதுக்கு அவங்களுக்கு வழி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புல்டோசர் விட்டு அந்த கார் எல்லாத்தையுமே நெகுத்தி விட்டு அப்புறமா அந்த ஃபயர் இன்ஜினை கொண்டு வந்திருக்காங்க. சரிப்பா, இவ்வளவு நேரம் பிடிச்சிருச்சு, ஏன் ஒரே ஒரு வீட்டை தான் காப்பாற்ற முடிஞ்சது, இவ்வளவு ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிட்டத்தட்ட 1000 பேர் மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு. தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கனால அவங்களால அந்த அளவுக்கு தண்ணியை யூஸ் பண்ணி நெருப்பு அமைக்க முடியல. அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தண்ணியை சீக்கிரமா பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த காத்தோட ஃபாஸ்ட் அதிகமா இருக்கனால டக்கு 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 நெருப்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கால அந்த ஹாலிவுட் ஹில்ஸ்ங்கிறது, அந்த ஹாலிவுட்னு பேர் போட்டு ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த ஹாலிவுட்னு காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மலையிலையும் இப்ப நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மலையில பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ், அதாவது செலிபிரிட்டிஸ் சொன்னா ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வீடு கட்டி தங்கியிருக்காங்க. அவங்க வீடுமே எரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு ஒண்ணு புரியுது, வெள்ளம் வரும்போதோ இல்ல இந்த மாதிரி நெருப்பு எரியும் போதோ எல்லா மக்களும் ஒண்ணுதான். செலிபிரிட்டிஸா இருந்தாலும் சரி, சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் அப்படிங்கிறது நல்லா புரியுது. இன்னொரு பக்கம் அமெரிக்கால, அதாவது கிழக்கு அமெரிக்கா பக்கம் பார்த்தோம்னா மக்கள் குளிர்ல உறைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க நார்மலா கூகுள சர்ச் பண்ணி பாருங்க, வீடு எல்லாமே பனியில மூடி, ரோடு எல்லாமே பனியில மூடி, அவங்களோட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பனியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, இவ்வளவு பிரச்சனை, ஒரு பக்கம் குளிர் அடிக்குதுன்ற, ஒரு பக்கம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்ற, இது ரெண்டுக்கும் என்னப்பா காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் தாங்க. சரியான டைம் அப்போ மழை பெய்ய மாட்டேங்குது, மழை பெய்யுற சீசன்ல வெயில் அடிக்குது, அதே மாதிரி குளிர் வந்து கரெக்டா அடிக்க வேண்டிய இடத்துல இப்ப எக்ஸ்ட்ராவா அடிக்குது. இது எல்லாமே வந்து நம்மளாலதான். நம்ம குளோபலா ஒரு கிளைமேட்டே மாத்திட்டோம். ஸோ நாம என்னைக்கு நாம பண்ற தப்புல இருந்து மீண்டு திருந்தி உலகத்துக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பட் அது வரைக்கும் இந்த பிரச்சனை குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த வருஷம் இவ்வளவு பாதிப்பு வந்திருக்கா, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதிகமான பாதிப்பு இருக்குமே ஒழிஞ்சு
குறையதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. நீங்க இப்ப அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாவுமே இப்ப எல்லா கண்ட்ரியும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.